ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் அபிமான மோட்டிவேஷன் குரு. நான் உங்கள் திருப்புமுனை சைமன். வாழ்க்கை வாழ்வதற்கே. லைஃப் இஸ் டு லிவ். நாம் அநேகர் ஆர் வி எக்ஸிஸ்டிங் ஆர் லிவிங் என்ற ஒரு கொஸ்டினை கேட்டோம்னா, நாம் இருக்கிறோமா வாழ்கிறோமா? இந்த கேள்வியில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒரே ஒரு வாழ்க்கை, அதை நம்ம எப்படி வாழ்கிறோம்? ஒவ்வொரு நாளாக வாழ வேண்டும், ஒவ்வொரு வாரமாக வாழ வேண்டும், ஒவ்வொரு மாதமாக வாழ வேண்டும், ஒவ்வொரு ஆண்டாக வாழ வேண்டும், அனுபவித்து வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். நம் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் திருப்பி கிடைக்க போகிறதே கிடையாது. முதலாவது, நான் உங்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு என்று சொல்கிற போது, நீங்கள் எழுகிற நேரம் துவங்கி நீங்கள் தூங்குகிற நேரம் வரைக்கும் உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் அனுபவித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்து பழகுங்கள். ஒன்று, முதலாவது காரியம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நீங்கள் எழுகிற போதே ஒரு உற்சாகமாக, இந்த நாள் ஒரு இனிய நாள், இந்த நாள் இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம், இதில் நான் நன்றாக வாழப்போகிறேன், இப்படி நான் சந்திக்கிற நபர்களிடம் நல்ல விஷயங்களையும் நல்ல வார்த்தைகளையும் மட்டுமே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன், என்னால் எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கும், நானும் சந்தோஷமாக இருப்பேன், இருக்கிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி எழுங்கள். அதே மாதிரி நீங்கள் குடிக்கிற அந்த அருமையான தண்ணீருக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் சாப்பிடுகிற உணவிற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அதை உற்பத்தி செய்த உழவர்களுக்காக நன்றி செலுத்துங்கள். அதே போல் அதை சமைத்த கரைகள் எல்லாருக்காக நன்றி சொல்லி பழகுங்க. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு நாளின் நிகழ்வுகளிலும் முதல்ல சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசும்போது அது நல்ல பதில்களை தான் கொண்டு வரும், நல்ல மறுமொழிகளை தான் கொண்டு வரும். குட் வேர்ட்ஸ் வில் பிரிங் குட் ரெஸ்பான்சஸ். அப்போ நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசலாமே. ரெண்டாவது, நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள். நல்ல புத்தகத்தை வாசிங்க, நல்ல ஒரு யூடியூப் வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அல்லது கூகுளில் போய் நல்ல விஷயங்களை நீங்கள் தேடலாம். இது மாதிரி விஷயங்களை சேர்த்துட்டு உங்கள் உறவுகளுக்கு அப்பப்போ நீங்கள் கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு விசாரித்து பழகுங்களேன். அதே போல் முக்கியமான நாட்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அவங்களோட நீங்கள் பேசுகிற போது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி பாராட்ட தவறாதீர்கள். நன்றாக செய்தால் பாராட்ட தவறாதீர்கள். அதே நேரத்தில் நல்ல நண்பர்கள் எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, தவறு செய்யும்போது சுட்டி காட்டுவார்கள். அது உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தின் மக்களாக இருந்தாலும் சரி, பணியாற்றுகிற இடமாக இருந்தாலும் சரி, அதை சுட்டிக்காட்ட தயங்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் குற்றம் சொல்வதனால் மற்றவர்கள் நம்மை தப்பாக நினைக்கலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிறது தான். நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவித்து வாழக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிற போது பிரார்த்தனை என்பது நம் உடனே இருக்கட்டும், தியானம் நம் மனதில் இருக்கட்டும். நாம் செய்கிற செயலெல்லாம் திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் இந்த வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு மிக மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்கிற போது உலகம் நமக்காக கண்ணீர் சிந்தட்டும், நாம் சிரித்து கொண்டே சாதித்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருப்போம் மனித மனத்தில். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பட்டனை தட்டி விடுங்க. கூடிய அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video.